வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி உலகத்தில் எங்கே பார்த்தாலும் கேன்சர் 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 இப்படி தான் சொல்கிறாங்க. சின்ன வயசுலேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த கேன்சர் தாக்குது, அதனால் பாதிக்கப்படுறாங்க. கேன்சர் தானாக உருவாகுதாங்கன்னா சந்தேகம்தான். நாம் அதுக்கு நம்மளுடைய பழக்க வழக்கங்களும் உணவு பழக்க வழக்கங்கள் இதெல்லாம் ஒரு காரணமாக இருக்காதா? கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். இப்போ கேன்சர் வர்றதுக்கு நிறைய விஷயங்களை ஆய்வு பண்ணி பார்த்தா உணவு பழக்கம்தான் மெயினாக சொல்கிறாங்க. அது போக தவறான மருந்துகள் எடுத்துக்கிறது, பல காரணங்கள் சொல்கிறாங்க. பிளாஸ்டிக்கு, இப்படி பல காரணங்கள்லாம் சொல்கிறாங்க. அதில் நமக்கு எளிதாக தெரிஞ்சுக்கிற ஒரு விஷயங்கள் உணவு பழக்க வழக்கம்தான். இப்போ நான் பார்த்த வரைக்கும் கேன்சர் வர்றதுக்கு உண்டான எதெல்லாம் காரணமாக இருக்குது உணவுகள் அப்படின்னு நாம் ஒரு சின்ன குறிப்புகள்லாம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்ததில் இப்போ இப்போ எண்ணெயில் பொரித்த உணவுகள் நம்பர் 1 இடத்துல இருக்குது. அதாவது மிக கடுமையான சூட்டில் தான் ஒரு 100 டிகிரி 150 டிகிரி சூடானால் தான் அந்த எண்ணெயில் உணவுகள் வேகும். அதுவும் இந்த சில்லி சிக்கன் இதெல்லாம் வேக வைக்கிறாங்கன்னா அது மிக கொடூரமான சூடு. எண்ணெய் ஆவியாக போகும், அப்போ தான் அது வேகும். ஒரு அப்பளம் பொரிக்கிறதா இருந்தால் கூட, ஒரு பூரி பொரிக்கிறதா இருந்தால் கூட ஏகப்பட்ட சூடானா தான் அது இதாகும். ஒரு 60-70 டிகிரிக்கு மேலே எண்ணெய் சூடாயிட்டால் அது எண்ணெயோட தன்மையே கெட்டு குடித்தவராயிரும் அது. அதனால் முதல் இடத்துல இருக்கிறது எண்ணெயில் பொரித்து சாப்பிட்ற பழக்கம். அதுதான் ரொம்ப கொடுமையானது. இது நான் பார்த்த வரைக்கும், நான் கொஞ்சம் ரிசர்ச் பண்ண வரைக்கும் இது தான் காரணமாக சொல்கிறாங்க. எண்ணெயில் பொரித்தது சில்லி சிக்கன், அப்பளம், வடை, பஜ்ஜி, போண்டா, சமோசா, பூரி இப்படி எல்லாம் ரொம்ப மோசமான ஒரு உணவுகளாக அமையுது. தயவுசெய்து இந்த எண்ணெயில் பொரிச்ச உணவுகளை கொஞ்சம் தவிர்க்கிறதுக்கு பாருங்கள். நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள். டாக்டர்கள்ட்ட, விவரம் தெரிஞ்சவங்கள்ட்ட எல்லாம் கேளுங்க. நான் சொல்கிறத வச்சு பார்க்காதீங்க. அடுத்தது மாவு சத்து ஜாஸ்தி சாப்பிட்றோம். மாவு சத்துனா இப்போ ஒரு கேக் சாப்பிட்றோம், ஒரு ப்ரெட்டு, இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, பொங்கல், உப்புமா, அரிசி, எல்லாமே மாவு சத்து, கார்போஹைட்ரேட், ஃபுல்லாக கார்போஹைட்ரேட். இது ரத்தத்தில் சர்க்கரை அளவுகளை உருவாக்கி உடற்பருமனை ஏற்படுத்துது, பல பிரச்சனைகளை உருவாக்கி அது புற்றுநோய்க்கு கூட்டிகிட்டு போகிற மாதிரி ஒரு உணவுகளாக அமையுது. தயவுசெய்து இதை பரிசீலனை பண்ணுங்கள். இதை பற்றி விவரங்கள் கேளுங்க, டாக்டர்கள்ட்ட கேளுங்க. இட்லி தானே, தோசை தானே அப்படிம்பாங்க. இது என்ன செஞ்சிருப்போது, வேறு என்ன சாப்பிட்றது, இப்படிலாம் கேள்வி வரும். நீங்கள் தான் அதை ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிக்கணும். வேறு என்ன சாப்பிட்லாம், எது சாப்பிட்லாங்கிறத உங்களுக்கு சம்பாதிக்கிறதுக்கு வழி நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்கள. அது மாதிரி இந்த மாதிரி மாவுச்சத்து தான் பிரச்சனைங்கிறப்ப நீங்கள் அதுக்கு ஒரு மாற்று வழி கண்டுபிடிங்க. சரி, 2வது பாயிண்ட். 3வது பாயிண்ட்டு, உப்பு சத்து. யோசனை பண்ணி பாருங்கள். இந்த உப்பு அளவுக்கு மீறினால் அமிர்தம் நஞ்சாகும் அப்படிங்கிறாங்க. உப்பு இல்லா பண்ணோம் குப்பையில். சரி, இதெல்லாம் உப்பு தேவை தான். அது என்ன ஊறுகாய், உப்பில் ஊற வச்ச ஊறுகாய். ஊறுகாய் வகைகள் வயிற்று புற்றுநோயை உருவாக்குங்கிறாங்க. தயவுசெய்து இந்த மோர் மிளகாய், ஊறுகாய் வகை, கருவாடு எல்லாமே உப்பில் ஊற வச்சது தான். தயவுசெய்து இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. நான் சொல்கிறேனேன்னு கேட்க வேண்டாம். தயவுசெய்து நான் இதெல்லாம் ஆதாரமெல்லாம் நான் காமிச்சிட்ருக்க முடியாது, நிறைய இருக்குது, நீங்களே கண்டுபிடிங்க. 4வது, பதப்படுத்தப்பட்ட உணவுகள். பதப்படுத்தப்பட்ட உணவுகள்னால் நீங்களே யோசனை பண்ணி பாருங்கள் என்னது. இப்போ ஒரு ஜாம் இருக்குது,
அது பதப்படுத்தப்பட்ட உணவு. அப்புறம் எத்தனையோ பதப்படுத்தி வருது. ஒரு வெண்ணெய், நெய் கூட பதப்படுத்தி அனுப்புகிறாங்க. எண்ணெயை பதப்படுத்தி அனுப்புகிறாங்க. ஒரு பிஸ்கெட்டு கடையில் விற்கிற கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு ப்ரெசர்வேட்டிவ்ஸ் சேர்த்து அனுப்புகிறாங்க. இதெல்லாமே பதப்படுத்தப்பட்டது தான். சாஸ் ஊற்றுறாங்க, டொமேட்டோ சாஸ், சோயா சாஸு, இது எல்லாமே பதப்படுத்தப்பட்டது தான். நீங்கள் அதை பதப்படுத்தப்பட்ட உணவுங்கிறதுல என்னென்ன இருக்கோ நீங்களே பாருங்கள். அடுத்தது ஒரு 5வது பாயிண்ட்டாக பார்த்திங்கன்னா, அளவுக்கு அதிகமாக ரெட் மீட்டுங்கிறாங்க. ரெட் மீட்னா என்ன? மட்டன், பீஃப் கறி, சில பேர் போர்க் சாப்பிட்றாங்க. இந்த மாதிரி இதுதான் ரெட் மீட்டுங்கிறது. இந்த ரெட் மீட் ஏதோ அளவாக சாப்பிட்டா ஓகே, ஒரு லெவலுக்கு மேலே போச்சுன்னா அது வயிற்று புற்றுநோய் உருவாக்குதுங்கிறத இது இப்போ நான் படிச்சுட்டு தான் சொல்கிறேங்க. தயவுசெய்து இதனுடைய உண்மை தன்மைகளை நீங்களே ஆராய்ச்சி பண்ணி விவரம் பார்த்து பண்ணுங்கள். ஏன்னா நமக்கு தெரிஞ்ச நம்ம சொந்த பந்தங்கள்லாம் நிறைய பேர் இந்த மாதிரி புற்றுநோயில் பாதிக்கப்பட்டு வேதனையில் வாடிட்டாங்க, போய் சேர்ந்துட்டாங்க. சில பேர் வாடிட்டுருக்குறாங்க. இதனால் நம்ம விசாரித்த வகையில், பார்த்த வகையில் தெரிஞ்சது தான் சொல்கிறோம். நாம் ஒன்றும் டாக்டர் இல்லை. அடுத்தது பார்த்திங்கன்னா, ஒரு 6வது பாயிண்ட்டாக அதிக சர்க்கரை சேர்க்கப்பட்ட குளிர்பானங்களை பருகுதல். என்ன குளிர்பானம்? நீங்கள் எங்கே போனீங்கனாலும் சர்க்கரை கரண்டியாக அள்ளி வீசுகிறான். ஒரு ஜூஸ் போட்டிங்கன்னா அது மாதிரி இந்த மாதிரி பெரிய பெரிய பாட்டிலில் அடைச்ச பிராண்டட் குளிர்பானங்கள் எல்லாமே அதிகப்படியான ரசாயனங்கள் சேர்க்கப்பட்டது. சர்க்கரை அளவுகள் அளவுக்கு அதிகமாக சேர்க்கப்பட்டது. நீங்கள் அதை ரெகுலராக குடிச்சிங்கன்னா வரும், கண்டிப்பாக வரும். அப்புறம் கேக் வகைகள், க்ரீம் கேக்கு, ஐஸ் கேக்கு, என்னென்ன வகை கேக் இருக்குது, அதில் போடுற க்ரீமு கண்டிப்பாக கேன்சருக்கு கூட்டிகிட்டு போகும். இதை நான் படித்து பார்த்துட்டு தான் சொல்கிறேன். ஆனால் நான் சொல்கிறத நம்பாதீங்க, நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அக்கறை இருக்குது. அவங்கவுங்க தெரிஞ்சு ஒரு வாய் தான் கேட்வே ஆஃப் ஹெல்த்து, கேட்வே ஆஃப் இந்தியா அப்படிங்கிறாங்க. அது மாதிரி நம்ம வாய் மூலமாக தான் ஹெல்த் இல்லாத உள்ளே போகுது. அதனால் நீங்கள் தயவு செய்து எதை சாப்பிடணும், எதை சாப்பிடக்கூடாது, இதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. எவ்வளோ நீங்கள் பெரிய பணக்காரராக இருக்கலாம், ஆரோக்கியம் இல்லைன்னா ஒரு வாய் சாப்பாடு எச்சா சாப்பிட முடியாது. உயிர் வாழ்கிறதுக்கு சொத்து இருக்கும், நீங்கள் சம்பாதிச்ச சொத்து இருக்குது, நீங்கள் இருக்க மாட்டீங்க. என்ன இப்படி சொல்கிறேன்னே நினைக்காதீங்க தயவுசெய்து. இதெல்லாம் யாராவது சொல்லத்தானே வேணும். பாருங்கள், இந்த கேக்கு வகை, க்ரீமு, சாக்லேட்டு, இதெல்லாம் புற்றுநோயை உடல் பருமனாக்கிற விஷயங்கள். இது மார்பக புற்றுநோய், அப்புறம் கணைய புற்றுநோய், பேன்க்ரியாட்டிஸ் அப்படிம்பாங்க. இதெல்லாம் ஏற்பட காரணமாகுதுன்னா நீங்கள் யோசனை பண்ணி பாருங்கள். அடுத்தது கடைசியாக மது பழக்கம். மது வீட்டுக்கும் கேடு, நாட்டுக்கும் கேடுங்கிறாங்க. கேன்சரை உருவாக்குறதுக்கு முக்கிய பங்கு வகிக்குதுன்னா நீங்கள் தயவுசெய்து மது பழக்கம் உள்ளவங்க தயவுசெய்து சிந்திச்சு பாருங்கள். இது தேவையா? நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கணும். இறைவன் கொடுத்த வாழ்க்கையை கொஞ்ச காலமாவது நிம்மதியாக வாழ்ந்துட்டு நம்மளால் யாருக்கும் சிரமம் இல்லாமல் நல்ல விதமாக போய் சேரணும். இப்படி கேன்சரோடு வாழக்கூடாது. தயவுசெய்து இதில் விழிப்போடு இருங்க. நீங்களே இதை பற்றி கண்டுபிடிச்சிங்க. இதில் ஆராய்ச்சி பண்ணி எது நல்லது எது கெட்டதுங்கிறத நீங்கள் கண்டுபிடிங்க. நன்றி, வணக்கம்.